மெட்ரோவில் வேலை வாங்கி தருவதாக கூறி லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி செய்த போலி நீதிபதியை காஞ்சிபுரம் போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட நாகாலூர் தெருவை சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவர் சுற்றுலா பயண ஏற்பாட்டாளராக பணியாற்றி வருகிறார். இருவருடைய மகன் அருண் சூர்யா சட்டம் படித்துவிட்டு சென்னையில் உள்ள ஒரு வழக்கறிஞரிடம் பயிற்சி வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட ஒளிமுகமதுபேட்டை பகுதியை சேர்ந்த அரசு பேருந்து நடத்துனர் மோகன் என்பவர் ஆண்டுதோறும் விடுமுறை நாட்களில் குடும்பத்தினருடன் நாகாலூர் தெருவை சேர்ந்த சுற்றுலா பயண ஏற்பாட்டாளர் ராஜேந்திரனுடன் பல்வேறு இடங்களுக்கு சுற்றுலா சென்று வரும்பொழுது இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருண் சூர்யாவுடனும் மோகனுக்கு பழக்கம் ஏற்பட்டது. இதனிடையே மோகன் மகன் படித்து முடித்துவிட்டு வேலை தேடி வந்ததை அறிந்த அருண் சூர்யா சென்னையில் தான் நீதிபதியாக இருப்பதாகவும் மெட்ரோவில் மேலாளர் பணிக்கு ஆட்கள் எடுக்கப்படுவதாகவும் தாம் பரிந்துரை செய்தால் சுலபமாக கிடைத்துவிடும் எனவும் மோகனிடம் கூறியுள்ளார். இதை கேட்ட மோகன் தன் மகனுக்கு வேலை வாங்கி தரும்படி கூறி முன்பணமாக 6 லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார். பின்னர் உயர் அதிகாரிகள் கூடுதல் பணம் கேட்கிறார் என்று கூறி ஜிபே மூலம் சிறுக சிறுக 9 லட்சம் ரூபாய் மோகனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருண் சூர்யா பின்னர் வேலை வாங்கி கொடுக்காமல் ஏமாற்றியுள்ளார். இது குறித்து மோகன் அளித்த புகாரின் பேரில் விஷ்ணு காஞ்சி போலீசார் அருண் சூர்யாவை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது அருண் சூர்யா உண்மையை ஒப்புக்கொண்டதுடன் இதேபோல் மேலும் சிலரை ஏமாற்றி இருப்பது விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து அருண் சூர்யாவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.